வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுவும் நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களுமே மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறதையே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கரூர் ரயில் நிலையம் ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெறும். பெரும்பாலும் பராமரிப்பு பணிகள் நடைபெறுறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் ட்ரெயினை இயக்காமல் நிறுத்தி வைப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ட்ரெயின் போயிட்டு இருந்தது அப்படின்னா பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெறுவதில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வகையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் 2 நாட்களுமே கரூர் பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு முக்கியமான ரயிலானது மாற்றப்பட இருக்கிறது. மாற்றப்படுது அப்படின்னா அந்த ட்ரெயின் போகாது, அல்லது ரத்து செய்யப்படுகிறது, அல்லது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ட்ரெயின் வழக்கமாக கிளம்பி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போகுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அது எந்த ரயில் அப்படின்னா, தினமுமே திருச்சியில் இருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில். எக்ஸ்பிரஸ் கட்டணத்தில் இயங்கக்கூடிய ரயில் தான், ஆனால் பயணிகள் ரயில். காரணம், எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய ரயில். தினமுமே 1 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கரூருக்கு 2:18க்கு வந்துட்டு 2:20 மணிக்கு புறப்படும். அப்படி தொடர்ச்சியாக ஈரோடு, திருப்பூர், கோயமுத்தூர் வழியாக பாலக்காடு போய் பாலக்காடு டவுன் வரைக்கும் இந்த ரயிலானது இயங்குகிறது. 8:15 மணிக்கெல்லாம் இந்த ட்ரெயினானது போய் சேர்ந்துடும். நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொந்த ஊருக்கு, அதாவது கோயம்புத்தூருக்கு, திருப்பூருக்கு, ஈரோடுக்கு இந்த ட்ரெயினை பயன்படுத்தி திருச்சியில் வேலை பார்க்குறவங்க போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 2 நாட்களுமே மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நாளைக்கு கிளம்பக்கூடிய ரயில் பாலக்காடு ரயிலாக இயங்காது. ஏன்னா இந்த ரயிலானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கரூர் எக்ஸ்பிரஸ் ரயிலாக தான் இயங்கும். பயணிகள் ரயிலாக கரூரில் போய் நிறுத்தி வைக்கப்பட்டுட்டு எப்போ அந்த வேலைகள் எல்லாம் முடிவடைகிறதோ அதற்கு அப்புறம் மீண்டும் ஒரு ரயிலாக இந்த ரயிலானது பாலக்காடு நோக்கி செல்லும். எத்தனை மணிக்கு போகும் அப்படிங்கிறது தெரியாது. 3 மணிக்கு வேலை முடிஞ்சுன்னா 3 மணிக்கு கிளம்பும், 4 மணிக்கு வேலை முடிஞ்சுன்னா 4 மணிக்கு கிளம்பும், இல்லை 5 மணிக்கு கிளம்பும். ஆனால் கிளம்பி போகும், எந்த நேரத்துக்கு போகும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் நாளைக்கு இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மணிக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து தான். ஆனால் ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகளிலிருந்து பாலக்காடு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா வழக்கமான நேரத்தில் நாளைக்கு, நாளன்னைக்கு, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் இயங்காத காரணத்தினால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஸ்டேஷன் எல்லாம் கிராஸ் பண்ணி போகும். ஏன்னா மற்றொரு சிறப்பு ரயிலாக, முன்பதிவு செய்யப்படாத ரயிலாக, சிறப்பு ரயில்னு கூட சொல்ல முடியாது, இயக்கப்பட இருக்கிறதுனால. அதனால் இந்த ட்ரெயினை நம்ம விட்டுட்டோமேனு இந்த 2 நாளும் ஃபீல் பண்ணாதீங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ட்ரெயினை விட்டுட்டோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம நிச்சயமாக பாலக்காட்டுக்கு போக முடியும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சேர வேண்டும். ஏன்னா முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால இந்த ரயிலில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடியே மெசேஜ் அப்படிங்கிறது போகாது. அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.